guys, welcome to Cine News. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பாகுபலியாக மாறியிருக்கும் சிம்பு எஸ்டிஆர் 50வது படத்தின் அப்டேட் வந்தாச்சு. வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் சிம்புவின் 42வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கடைசியாக சமந்தா பிறந்த நாளுக்கு ஒரு படத்தின் போஸ்டர் வெளியாகி அந்த படம் அதன் பின்னர் என்ன ஆனது என்று தெரியாத நிலையில சிம்புவின் 4 படங்கள் குறித்த அறிவிப்புகள் தற்போது வெளியான வண்ணமே இருக்கின்றன. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து சிம்பு நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் பிரத்யேக போஸ்டர் ஒன்று வெளியானது. ஒரு வீடியோ காட்சியையாவது வெளியிட்டிருக்கலாமே என சிம்பு ரசிகர்கள் அந்த போஸ்டுக்கு தங்கள் அதிருப்தியையும் தெரிவித்து வந்தனர். கமல்ஹாசன் தயாரிப்பில் சிம்பு நடிக்க அந்த படத்தை தேசிங்கு பெரியசாமி இயக்க போகிறார் என அறிவித்த நிலையில தற்போது எஸ்டிஆர் 48 படமாக இருந்த அந்த படம் எஸ்டிஆர் 50வது படமாக மாறியிருக்கு. மேலும் சிம்புவே பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அந்த படத்தை தயாரிக்க போவதாகவும் அறிவித்திருக்கிறார். நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரனின் மகனான சிம்பு குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமான நிலையில லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழி வைத்துக் கொண்டு வந்தார். அதன் பின்னர் அந்த பட்டத்தை எல்லாம் துறந்துட்டு சிம்புவாக மாறினார். தற்போது ஆத்மன் எஸ்டிஆர் என்று தன்னை அடையாளப்படுத்தி வருகிறார் சிம்பு. இந்நிலையில தான் இன்று வெளியான சிம்புவின் 50வது படம் குறித்த அறிவிப்பில் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக சிம்பு இருந்தது போன்ற குழந்தை அரசனாக சிம்பு இருக்கும் போஸ்டரை தேசிங்கு பெரியசாமி வெளியிட்டிருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நடிகர்களின் குழந்தை பருவ வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் ஆதவ படத்தில் சூர்யாவை காட்டியது போல 50வது படத்தில் குழந்தை சிம்புவை ஏஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்போகின்றனர் என்பது தெளிவாக தெரிகிறது. பாக்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் படம் 49வது படமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில தான் சிம்புவின் 48வது படத்தை அஸ்வத் மாரிமுத்து தான் இயக்க போகிறார் என்பதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சிம்புவின் 48, 49 படங்கள் வெளியான பின்னர் தான் 50வது படமே ஆரம்பிக்கும் என்று கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் இன்னமும் சில ஆண்டுகள் காத்திருந்தால் தான் அவரது அடுத்த படத்தை வெளியிட முடியும் என்கிற நிலை இருக்கு. நடிகர் சிம்பு 100 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் தனது 50வது படத்தை சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்க உருவாக உள்ள நிலையில் அந்த படம் வெளியானால் சிம்புவின் மார்க்கெட் உச்சத்துக்கு சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் பல கோடி பட்ஜெட்டில் அந்த படத்தை உருவாக்குவது சிம்புவுக்கு பெரிய ரிஸ்க். ஆனாலும் கடந்த ஆண்டு சூர்யா நடிப்பில் பெரிய பட்ஜெட்டில் வெளியான கங்குவா படம் கை கொடுக்காமல் ஃப்ளோப் ஆனது. அது கங்குவா டீமுக்கே ஏமாற்றமாக இருந்தது. தேசிங்கு பெரியசாமி மீது சிம்பு வைத்திருக்கும் பெரிய நம்பிக்கையை அவர் கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் என ரசிகர்கள் கோரி வருகின்றனர். தற்போது வெளியாகியுள்ள போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் 1000ல் ஒருவன் படத்தின் வாடை அடிக்கிறது என்றும் விமர்சிக்க தொடங்கிவிட்டனர். ஆனாலும் சிம்புவின் 50வது படத்தின் போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். இதையடுத்து ட்ரிபிள் டமாக்காவாக சிம்பு நடிப்பில் உருவாக உள்ள இந்த 50வது படம் தேசிங்கு பெரியசாமி இயக்க உள்ளதாகவும் இந்த படத்தை ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் சார்பாக சிம்புவை தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவித்த நிலையில இதற்கு முன்னர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிப்பதாக இருந்த நிலையில் தற்போது அந்த படத்திலிருந்து கமல் நிறுவனம் வெளியேறி உள்ளதும் உறுதியாக தெரிகிறது. சரித்திர கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் நடிகர் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளாராம். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்க இருக்கிறாராம். மனோஜ் பரமகம்சா இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்கிறாராம். படத்தொகுப்பு பணிகளை பிரவீன் ஆண்டனி மேற்கொள்ள இருக்கிறாராம். நடிகர் சிம்புவின் கரியரில் ஒரு மைல்கல் திரைப்படமாக இது இருக்கும் என்று கூறப்படுது. இதன் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாட்களுக்கு பின் இந்த படத்தின் அப்டேட் வந்துள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சிம்பு ரசிகர்களுக்கு இது பெரிய ஒரு ட்ரீட்டாகவே அமைய போகுது. தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருக்கிறாங்க.
இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைத்திருங்கள். தேங்க்யூ, பாய்.